பக்கத்தில் உள்ள ஊர் தான், எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரம். நான் போகணும்னு நினச்சது, இது வரைக்கும் போகலை. எனக்கு கண்டிப்பாக ஒரு தடவை போகணும்னு தான் நினச்சிட்டு இருக்கு. ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன ஊரில் இருந்து ஆரம்பித்த ஆள் வந்து இந்தியாவோட 11th பிரசிடெண்ட்டாக மாறி அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா ஸ்டடீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்துருக்கு. இப்போ ஹிஸ்டரியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கூலில் படித்தது, இந்த காலேஜ் படித்தது. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவர் பைலட் ஆகிறது தான். அவர் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது பைலட் ஆகிறது தான் ஆசைப்பட்டேன். பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் பைலட் ஆகிறதுக்காக செலெக்ஷனுக்கு போயிருக்கு. செலெக்ஷன் போகும்போது ஏர்ஃபோர்ஸில் அவர் என்ன பண்ணியாச்சுன்னா, அவர் 9 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. கலாம் சாரோட நம்பர் வந்து 10. அதனால அவங்களுக்கு செலெக்ஷன் கிடைக்கல. அதனால அவர் வேற வழியே போயிட்டார். ஏன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் அதான் சொன்னேன், அது அந்த அன்னைக்கு அவர் வயசு வந்து 23ஆம் வயசுல தான் அந்த ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷனுக்கு போயிது. ஆனால் கிடைக்கல, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் கிடைக்கல. அப்புறம் அவர் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போய் ISRO DRDO எல்லாம் போய் ஜாயின் பண்ணி பெரிய ஆளாக வந்துருச்சு. அப்புறம் இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சுப்ரீம் கமாண்டராக மாறியிருக்கு. அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவரை முதல் ரிஜெக்ட் பண்ணியாச்சு, ஆனால் அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு கமாண்டராக மாறியாச்சு. அதுதான் ட்ரீம்ஸோட, அதுதான் ட்ரீம்ஸ். அவர் அதுதான் எப்பவுமே கலாம் சார் எந்த மீட்டிங்கில் போனாலும் ஒரு ட்ரீம்ஸை பற்றி சொல்லுவார். ஒரு தம்பி இன்னைக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, பொன்மொழிகள் சொல்லும்போது, உங்களை ட்ரீம்ஸ்னா நீங்கள் கனவில் பார்க்கறது அல்ல ட்ரீம்ஸ், இங்கே தூங்க விடாம தூக்கத்தில் பார்க்கறது அல்ல கனவு, தூங்க விடாம இருக்கிறதா கனவு. அதுதான் அவரோட பெரிய விஷயம். அதனால அது பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் கிட்ட சொல்லி எனக்கு பைலட் ஆகணும், எனக்கு ஒரு பைலட் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி பைலட் ட்ரைனிங் கொடுத்து அவரோட ஃபைட்டர் ஜெட்டை சுகோய் 13 உள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட்டை பறத்தியாச்சு, ஓட்டியாச்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த ட்ரீம் அவர் மறக்கலை. 23வது வயசுல இந்த ட்ரீம் அந்த பிரசிடென்ட் ஆகிற டைம்ல எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கு. அந்த வயசு வரைக்கும் அந்த ட்ரீம் அவர் மனசில் வச்சுட்டு பைலட்டாக மாறியாச்சு. அதுதான் அந்த அளவுக்கு நம்ம பேஷன் அந்த அளவுக்கு இருக்கணும். அது எப்போவுமே அவர் சொல்லுவார், ட்ரீம்ஸ் வந்து சிந்தையாக மாறணும். சிந்தை என்ன யார் சொன்னாலும் ஸோ இன்டு தாட்ஸ், இந்த தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன். அதுதான் அவர் சொன்னது.